தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள காணொளி பேச்சு மிக மிக தவறானது எனவும், முதலமைச்சரை குறிப்பிட்டு ஆணவமாக பேசுவதாகவும் இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். திரைக்கலைஞர் திரு விஜய் அவர்கள் இன்னைக்கு இந்த வெளியிட்டிருக்கிற அறிக்கை என்பது மிக மிக தவறானது. சிஎம் சார், நான் வீட்டில் தான் இருக்கிறேன் அல்லது அலுவலகத்தில் இருப்பேன், என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்று அகம்பாகமாக பேசுவது அவ்வளவு சரியானதும் அல்ல, நேர்மையானதும் அல்ல. முதலில் விஜய் பொதுமக்களுக்கு விளக்க வேண்டியது 8:45 நாமக்கலுக்கு வருவதாக சொல்லிட்டு மதியம் 2:30 மணிக்கு சென்றது ஏன், 12 மணிக்கு கரூருக்கு வருவதாக சொல்லிவிட்டு மாலை 7 மணிக்கு சென்றது ஏன் என்பதற்கான விளக்கத்தை அவர் சொல்ல வேண்டும். முதலமைச்சர் அவர்கள் செய்தி அறிந்தவுடன் எந்த கட்சி வித்தியாசமும் இல்லாமல் உடனடியாக தலைமைச் செயலகம் சென்று அதிகாரிகளை அழைத்து பேசி உரிய நடவடிக்கைகளை எடுத்தது மட்டுமல்லாமல் உடனடியாக இரவோடு இரவாக கரூருக்கு சென்று பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து மருத்துவமனைக்கு சென்று மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிற ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்டவர்களை ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சந்தித்து ஆறுதல் தெரிவித்துவிட்டு, நான் அரசியல் பேசுவதற்குரிய நேரம் அல்ல இது, பாதிக்கப்பட்டவர்கள் நம்முடைய மக்கள், அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதுதான் நம்முடைய முதல் பணி என்று மிகுந்த பெருந்தன்மையோடு நடந்து கொண்டிருக்கிற முதலமைச்சரிடத்திலே சவால் விடுகிற வகையில் விஜய் அவர்கள் கூறியிருக்கிற கருத்து மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது. இந்த கருத்து எதற்கு பின் வருகிறது என்று சொன்னால், பாஜக தலைவர்கள் விஜயை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய பிறகு இந்த ஆணவ குரல் வருகிறது. சிவபெருமான் கழுத்தில் இருக்கிற பாம்பு கெட்டது, கருடா சௌக்கியமா என்று கண்ணதாசன் பாடல் வரிகளுக்கு ஏற்ப விஜயனுடைய கருத்துக்கள் இருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக இதனை கண்டிக்கிறேன்.